கப்பல் அங்கே என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு உளவு பார்க்குறதுக்கு விமானம் இருக்குது, ட்ரோன்ஸ் இருக்குது. இப்போ ட்ரோன்ஸ் வந்து அப்போ போகிறோன்னா நேராக அதுக்கு பக்கத்துலேயே போயிட்டு மல்லி மல்லி மதுரை மல்லி மதுரை மல்லி அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே இப்போ பறந்து மூக்குக்குள்ளே பறந்துகிட்டே இருந்தால் என்ன செய்வாங்க? இல்லை பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்தா இவங்களோட இது ட்ரோனில் வந்து ஷாகித் ட்ரோன் வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸ். ஏற்கனவே ஷாகித் ட்ரோனை பற்றி டீட்டெயில் நிறைய எல்லாம் பேசியிருக்கோம். அப்படி ரொம்ப நேர கூட்டமாக போய் அந்த யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் பக்கத்தில் மேலே கூட இப்போ பறந்துட்டு வர்றது. அப்புறம் சில இங்கே பறந்துட்டு இருக்கும்போது இவங்க இங்கே இருக்கும்போது மேலே வேறு ஒரு ட்ரோன் பறந்து இவங்களை பூரா வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி டீட்டெயில் எடுக்கிறது. அதுக்கு சப்போர்ட் சைனா வேறு, ஏன்னா சைனாவுக்கு ஒரு வழியில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தவுடனே இவங்க பறந்து வர்றாங்க, முதல்ல பறந்து வந்தாங்க விட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு இந்த படத்தில் வடிவேல் இதில் வளர்க்கும்போது உதாரணம் சொல்கிறது தான், ஒரு பையன் வந்து இந்த ட்ரோன் வந்து என்ன சொல்லுது, படி டேய் தடியா தடியா டேய் தடியா ஆம்பளை அந்த வாடா, டேய் தடியா வாடா இங்கே வாடா அப்படின்னு இந்த ட்ரோன் வந்து பறந்து வர ஒரு வாட்டி விட்டாங்க, 2 வாட்டி விட்டாங்க. என்னடா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு F-35 இருக்கிறலையே. இன்றைக்கி F-35 ரொம்ப வெரி ஸ்ட்ராங். எங்கே ட்ரோனுக்கு இணையாக F-35 அதுக்கு இதே விடுறது வேறு வழி இல்லை அவங்களுக்கு. அவங்ககிட்ட ட்ரோன் இருக்குமே. இல்லை, ட்ரோன் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வரலாறு வந்து திசை திரும்பிடும், வரலாறு வந்து மாற்றி எழுதப்படும். அப்போ இதை வந்து அடித்தா தான், இந்த ஷாகித் ட்ரோன் வந்து சாதாரண ட்ரோன் இல்லை, அடித்தா மட்டும்தான் அவன் வந்து இந்த மாதிரி. என்ன பிரச்சனைனா, என்ன பேச்சுவார்த்தை இன்னும் வரல, நான் வர தயாராக இருக்கேன், ஆனால் இந்த டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ வரமாட்டுறாங்க. எவ்வளோ நாள் தான் வந்து இங்கே காத்திருப்பாங்க? ஒவ்வொரு நாளும் அவனுக்கு செலவு வந்து பயங்கரமாக இருக்குது. அவன் வந்து டேய் சீக்கிரம் கொடுறா, வேணாலாம் வச்சு கடத்திருக்கேன் அப்படின்னு என்னவோ சொல்லி பார்க்குறேன், இன்னும் நடக்கலை.